ஹலோ மக்களே ஹாய். ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். நான் வியர் பண்ணியிருக்க டாப் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைட்டில் எடுத்தது. வெஸ்ட் சைட்டில் எப்போவுமே கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். பட் இப்போ வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் வியர்ஸ் அண்ட் டெய்லி வியர்ஸ் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும். வெஸ்ட் சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் அந்த பர்த்டே பார்ட்டி லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. மித்துவும் ஜாலியாக கிளம்பிட்டு எங்கள் கூட வந்துட்டார். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து யாரோடது பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பரோட குட்டி பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கு இப்போ என்ன ஃபீலிங்னா ஃபங்க்ஷன் மோடை வந்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை ஐயோ நாளைக்கு வந்து மண்டே ஸ்டார்ட் ஆக போதே அந்த ஒரு தாட் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அகெயின் மண்டே வந்துடும். 5 டேஸ் வந்து ஒர்க் எப்போ முடிக்கிறது, ஒர்க் டென்ஷன் அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கோங்க. எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு இருக்குது. இப்போ வீக்கெண்ட் முடிய போதே சண்டே ஈவினிங் மேலே வந்து அந்த ஒரு தாட்டே வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் ஸ்டில் ஓகே, இன்னும் வந்து ஈவினிங் இருக்குது, நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இருக்கிற டைமுன்னு சொல்லி நானே மனசை தேத்திக்கிட்டேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான். ஸோ பிரியாணி எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மித்து என்ஜாய் பண்ணார். அண்ட் நாங்கள் கிளம்புறப்போ தான் எங்கள் ரிலேட்டிவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடவும் வந்து கேட்சப் பண்ணோம். பாய் மக்களே.